ஹலோ. நேற்று டே ஒன் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஏஇசி இண்டஸ்ட்ரினா என்ன, பிம்னா என்ன, எம்ஐபி இண்டஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு டே டூ. இந்த டே டூ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எம்ஐபினா என்னன்ட்டு. அதில் ஒன்று தான் மெக்கானிக்கல். மெக்கானிக்கலோட மெயின் கோரே ஹெச்விஏசிக்கு தான். ஸோ இந்த ஹெச்விஏசியை பற்றி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியா உங்களுக்கு நான் சொல்லி நினைக்கிறேன். அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ. சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஹெச்விஏசினா என்ன? ஹெச்விசியோட ஃபுல் ஃபார்ம் ஹீட்டிங், வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இது எப்படி பண்ணுறோம், இந்த டெக்னிக்கலாக கொஞ்சம் பேசிக்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக ஹெச்விசி. இந்த ஹெச்விசிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெச்விசியோட மெயின் மோட்டோ என்னன்னா, ஒரு ரூமை ஏர் கண்டிஷனிங் பண்ணுறது, அதாவது ஒரு ரூமோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ரூமில் ஒரு நல்ல ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. இன்கேஸ் ஏர் கண்டிஷனிங்கிறது கூலிங் மட்டுமே வராது, ஹீட்டிங்கும் வரும். ஸோ இது எல்லாமே உள்ளடக்கியதான் ஹெச்விசி. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் பில்டிங் சர்வீஸ் தட் கண்ட்ரோல்ஸ் இன்டோர் தெர்மல் என்விரான்மெண்ட் அண்ட் ஏர் குவாலிட்டி. நான் சொன்னதுதான், ஒரு பில்டிங்கோட தெர்மல் என்விரான்மெண்ட், அதாவது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் தென் ஏர் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதில் ஹீட்டிங்கும் வரும், ஏர் கண்டிஷனிங் வரும், வெண்டிலேஷன் வரும். ஹீட்டிங்னா என்னன்னா, இப்போ ஒரு -டிகிரி இருக்கிற ஏரியா, ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு வந்து கூலிங் தேவைப்படாது. ஒரு ரூம்குள்ளே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னா கூலிங் தேவைப்படாது, ஹீட்டிங் தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பாய்லர்ஸ் வச்சு ஹீட் பண்ணுவோம். தென் கல்ஃப் ரீஜனில் அங்கே பீப்புள்ஸ்க்கு வந்து ஹீட்டிங் தேவைப்படாது, கூலிங் தேவைப்படும். ஸோ அங்குள்ள ஏரை டெம்பரேச்சரை நம்ம கண்டிஷன் பண்ணுவோம், ஏர் கண்டிஷனிங் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம ஏரை மெயின்டைன் பண்ணுவோம். தென் வெண்டிலேஷன். வெண்டிலேஷன் என்னன்னா, நம்ம என்னதான் மோஸ்டாக எல்லா ஏசி எப்படி ஆக்ட் ஆகும்னா, ஆல்ரெடி ரூம்ல இருக்கிற ஏர் தான் ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்சிஜன் குறையும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல சுத்தமான காற்றை உள்ள அனுப்பி ஒரு ஆக்சிஜன் லெவலை கரெக்டான லெவலில் வைக்கணும். இதுக்கு இன்டோர் ஏர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இதை பண்ணுறது தான் வெண்டிலேஷன். ஓகேங்களா? ஹெச்விசியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா கம்ஃபர்ட், பீப்புள் கம்ஃபர்ட். ஹெச்விசியோட மெயின் மோட்டோ என்னன்னு யார் கேட்டாலும் நம்ம முதல்ல சொல்ல வேண்டிய பதில் பீப்புள் கம்ஃபர்ட். ஒரு உள்ள இருக்கிற பீப்புள்ஸ் ஆர் மிஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கம்ஃபர்ட் ஃபீல், ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறதுல அதுதான் ஹெச்விசியோட மெயின் மோட்டோ. அது எப்படிலாம் கொடுப்போம்? இப்போ ஒரு பீப்புள், ஒரு பர்சன் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படிலாம் நம்ம கம்ஃபர்ட்டாக இருப்போம்னா, மெயின் தெர்மல் கம்ஃபர்ட், ஏர் குவாலிட்டி, இந்த ரெண்டு தான் பீப்புள்ஸ்க்கான மெயின். பட் அது மட்டும் தான் ஹெச்விசிக்குள்ள வருமானு கேட்டால் இல்லை. எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா சேஃப்டி, பீப்புள்ஸ் சேஃப்டி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி. நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜியை எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம், அதை பற்றியும் வரதான் ஹெச்விசி. இனிஷியலாக நான் தெர்மல் கம்ஃபர்ட்டை பற்றி சொல்கிறேன். தெர்மல் கம்ஃபர்ட் நம்ம ஏன் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், அந்த ரூமில் டெம்பரேச்சர் வந்து ஒரு 23 ஆர் 24 இருந்தால் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீல் இருக்கும். இப்போ 23, 24 வந்து ஒரு 8 மணி நேரம் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக குளிரும் தெரியாது, வேர்க்கவும் செய்யாது. இன்கேஸ் நான் 18 ° C ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறேன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பாடி டெம்பரேச்சர் அந்த 18 டிகிரிக்கு அடாப்டாக இருக்காது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம குளிர ஆரம்பிச்சிடும். அதே இது ஒரு 30 ° செல்சியஸில் நான் ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறேன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது. ஒரு நியூட்ரலான ஒரு பீப்புள் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஏன் அந்த பீப்புள் கம்ஃபர்ட்டை நம்ம மெயினாக நம்மளோட அப்ஜெக்டிவாக வச்சுருக்கோம்னா, எப்போ ஒரு பீப்புள் ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறானோ அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட், நல்ல ஒரு எஃபிஷியன்ட் வரும். ஸோ அதனால பீப்புள் கம்ஃபர்ட் தான் எல்லா இடத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. தென் இன்டோர் ஏர் குவாலிட்டி, இதுவும் ஹெச்விசியோட மெயின் மோட்டோ. இது எதுக்குன்னா, இப்போ நம்ம ரூமில் ஒரு ஃப்ரெஷர் வெண்டிலேஷன் இல்லைன்னா, ஒரு ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே சில பீப்புள்ஸ்க்கு அதை அஃபெக்ட் பண்ணும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அங்கே உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும். நம்ம மூச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வரதும் அந்த ரூம் விட்டு வெளியே போய் ஆக்சிஜன் லெவல் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு சுரங்கத்தில் போய் மாட்டிக்கிட்டோம்னா ஆக்சிஜன் கிடைக்காம நம்ம கஷ்டப்படுற மாதிரி, இன்கேஸ் ஒரு க்ளோஸ் ரூமில் ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப நேரம் இருந்தால் நமக்கு அந்த கஷ்டப்படுற சூழ்நிலையும் வரலாம். இட்ஸ் மேபி. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஏர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், பீப்புளுக்கு தேவையான ஆக்சிஜனும் கரெக்டாக போகிறதும் நம்மளோட ஒன் ஆஃப் த மோட்டோல தான். அடுத்து எனர்ஜி எஃபிஷியன்ட். இதுக்கு சில கோட்ஸ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சில கோட்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு பண்ணால் நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணலாம். நம்ம மொத்த உலகமே ஒரு எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கோம்.
ஸோ எந்த அளவுக்கு எனர்ஜியை நம்ம அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போகிறதும் ரொம்ப முக்கியமான பிளே தான். அண்ட் தென் லைஃப் சேஃப்டி. இந்த லைஃப் சேஃப்டியில் நம்ம ஹெச்விசிக்குள்ள என்னெல்லாம் வரும்னா, ஸ்மோக் கண்ட்ரோல். ஒரு பில்டிங்க்கு நம்ம ஹெச்விசி டிசைன் பண்ணுறோம்னா வெண்டிலேஷன் பண்ணுவோம். அந்த வெண்டிலேஷனுக்குள்ள தான் ஸ்மோக் கண்ட்ரோல்லாம் வரும். ஏன் ஸ்மோக் கண்ட்ரோல் மெயினாக வருது? இப்போ ஒரு ரூமு திடீர்னு ஃபயர் ஆச்சுன்னா அங்கே இருக்க ஸ்மோக்கை வெளியே போனால் தான் பீப்புள்ஸ் வெளியே வர முடியும். ஸோ ஸ்மோக் கண்ட்ரோலுக்கு பீப்புள்ஸ் எவாக்குவேட் ஆகிறதுக்கான அந்த ஸ்மோக்கை வெளியே எடுக்கணும். அப்போதான் பீப்புள்ஸ் எவாக்குவேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுவும் நம்மளோட மெயின் மோட்டோவில் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி படிக்க முன்னாடி சயின்ஸ் ஆஃப் ஏர் நம்ம நார்மலாக காற்று அடிக்குது அப்படின்னு மட்டும் சொல்லி போயிடுவோம். ஆனால் ஏர்லேயே நிறையா இது இருக்குது. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டியூ பாயிண்ட், என்தால்பி, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. இப்போ இந்த ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்னன்னா, இதை ஒரு நார்மலாக ஆர்டினரி தெர்மாமீட்டரில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐயோ கட் பண்ணிட்டேன். ஓகே, வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்னன்னா, காற்றுல நம்ம காற்றுல இருக்க ஈரப்பதத்தோட சொல்றது. இந்த ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஒரு காற்று படுமா, நார்மலான டெம்பரேச்சரில் ஏற்படுமா, அந்த ஏரோட டெம்பரேச்சர் தான் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். நம்ம குளிச்சுட்டு வந்தக்கப்புறம் நம்ம உடம்புல கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டிருக்கோம்ல, அது வெளியே இருக்கிற ஹீட் காரணமாக வேப்பரம் எவாப்ரேட் ஆகி போகும். அந்த எவாப்ரேட் ஆகும்போது நமக்கு ஒரு குளிர்ந்த உணவு ஏற்படுமா, ஒரு உணர்வு மாதிரி இருக்குமா, அந்த டெம்பரேச்சர் தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர். அடுத்து என்னன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னா என்னதுன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸ்பாஞ்சை தண்ணியில முக்கி எடுக்கிறோம். முக்கி எடுத்து எவ்வளோ கெப்பாசிட்டி தண்ணி அந்த ஸ்பாஞ்சு உரியுதோ அது 100%. அது பாதி முக்கி எடுத்தா 50%. முக்காம இருக்கும்போது அந்த ஸ்பாஞ்ச் இருக்கிற இடத்துல ஹியூமிடிட்டினா 0. ஹியூமிடிட்டினா ஒண்ணுமே இல்லை, காத்துல இருக்கிற ஈரப்பதம். காத்தால எவ்வளவு ஈரப்பதத்தை தாங்க முடியுமோ 100% தாங்கிருச்சுன்னா அது ஈரப்பதமான காத்தாவே இருக்கும். அதோட கொஞ்சம் கூட போச்சுன்னா கூட அது தண்ணியா மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, பெட்டர் கம்ஃபர்ட்டுக்கு ரூம்ஸ்ல 50% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கணும். அந்த காத்துல ஈரப்பதம் 50% தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தாலும் அதுக்கு மேல இருந்தா என்ன ஆகும்னா, ஒரு ரொம்ப நேரம் ஒரு குளிர்ந்த ஈரப்பதமான காத்து நம்ம மேல பட நமக்கு ஜலதோஷமோ சளியோ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். இல்ல காத்துல ஈரப்பதமே இல்லைன்னா நமக்கு வெக்க காத்தை தான் நம்ம உணர்வோம். ஓகேங்களா? அடுத்து டியூ பாயிண்ட்னா என்னன்னா, எப்போ ஒரு ஏரு டெம்பரேச்சர் குறைய அது வாட்டராவோ இல்லை மாய்ச்சர் மாறுதோ அந்த டெம்பரேச்சர் தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா? அடுத்து என்தால்பிங்கிறது ஒன்றும் இல்லை, சென்சிபிள் ஹீட் பிளஸ் லேட்டன்ட் ஹீட். இந்த சென்சிபிள் ஹீட் லேட்டன்ட் ஹீட் என்னன்னா, இந்த அடுத்த ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி. இது என்ன சொல்ல வருதுன்னா, மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பெர் யூனிட் மாஸ் ஆஃப் ட்ரை ஏர். ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் ட்ரை ஏர்ல எவ்வளோ வாட்டர் வேப்பரை கண்டெயின் பண்ண முடியும் சொல்றதா இந்த ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி. ஓகேங்களா? இப்போ இது ஒரு சைக்கோமெட்ரிக் ஒரு பேசிக் ஆனது. இப்போ இந்த கூலிங் லோட், ஹீட்டிங் லோட் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னா, இந்த கூலிங் லோட்னா என்னன்னா சொல்றேன். இப்போ ரூமுக்கு நம்ம கூல் கொடுக்க போறோம்னா, கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்க போறோம்னா நம்ம என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா, மெயினாக கண்ட்ரோல் பண்றது டெம்பரேச்சர். அந்த ரூம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரூம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காத்தை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அனுப்பிச்சா மட்டும்தான் அந்த ரூமோட டெம்பரேச்சர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம அனுப்புற காத்து எதுல அஃபெக்ட், நம்ம ஒரு ஏசி போட்டு காத்து அனுப்புறோம். இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க இன்ஷியலா ஏசியில உங்க ரூம்ல செட் பண்ண டெம்பரேச்சர் 24னா அந்த ஏசிலேருந்து வர காத்து 24 டிகிரி செல்சியஸ்ல வராது. அது மினிமம் 10 டிகிரி டிஃபரன்ஸ்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 24ல செட் பண்ணீங்கன்னா ஏசியில அந்த ஏசிக்குள்ளேருந்து வர காத்து 14 டிகிரி செல்சியஸ்ல வரும். அந்த 14 டிகிரி செல்சியஸ்ல வர காத்து எப்படி 24 டிகிரி செல்சியஸா மாறுதுன்னா, அங்கதான் மேஜரான இருக்கு. உங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருக்கிற ஹீட்டு, அப்புறம் வால்ஸ் வழியா ஹீட் வரும், ரூஃப் வழியா வரும், கிளாஸ் வழியா வரும். நம்மளோட உடம்புல இருந்து வர ஹீட்டு, லைட்ல இருந்து வர ஹீட்டு, இந்த எல்லா ஹீட்டும் அந்த 14 டிகிரி செல்சியஸ் வாங்கிட்டு ரூம் டெம்பரேச்சர் 24 மாற்றும். ஸோ இந்த 14 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காற்றை கொண்டு வருதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கான மெத்தட்ஸ் தான் இந்த காமன் மெத்தட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஹீட் பேலன்ஸ் மெத்தடு, ரேடிங் டைம் சீரீஸ். இதை விட இப்போ எல்லாருமே எல்லா கம்பெனியும் ப்ரிஃபர் பண்றது ஹேப்னா ஹவர்லி அனாலிசிஸ் ப்ரோக்ராம். இது ஒரு ஒரு சாஃப்ட்வேர், கெரியர் கம்பெனியோட சாஃப்ட்வேர். அண்ட் தென் ட்ரேஸ் 3D, ஐஎஸ்வி, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சு எவ்வளோ காத்து வேணும் அந்த ரூமுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த சென்சிபிள் ஹீட், அந்த லேட்டன்ட் ஹீட் என்னன்னு சொல்றேன். சென்சிபிள் ஹீட்னா
டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஃபேஸ் சேஞ்ச் ஆகாது. லேட்டன்ட் ஹீட்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா வாட்டர். தண்ணியை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் நம்மளால ஹீட் பண்ண முடியும். அது வரைக்கும் அது அந்த லிக்விடாவே இருக்கும். இந்த ஹீட் இப்போ ஒரு ஹீட் கொடுக்குங்களா, ஒரு டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போகிறோம் ஆனால் தண்ணியாகவே இருக்குல்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, நம்ம கூட்டிகிட்டே போகிறோம் ஆனால் தண்ணி தனியாகவே இருக்கு. இப்போ இந்த கொடுக்குற ஹீட்டு தான் சென்சிபிள் ஹீட். ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் தொட்டக்கு அப்புறம் அதோட டெம்பரேச்சர் 100°C தான் இருக்கும். ஆனால் தண்ணியிலேருந்து அது வேப்பராக மாறிடும். ஸோ இதுதான் லேட்டன் ஹீட். எந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக தான் மெயின்டைன் ஆகுது அந்த தண்ணியில், ஆனால் தண்ணிங்கிறது வேப்பராக மாறிடுது. இதோட இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா பேசிக்ஸ் ஆஃப் ஹெச்விசி. அதுலேயுமே பேசிக்னா ஹீட்டு எப்படி எப்படி பண்ண போகிறோம் அதுதான் பார்த்தோம். ஸோ நாளைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா ஹெச்விசி சிஸ்டத்தோட டைப்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரன் ஆகுது, என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஹெச்விசியோட ஸ்டாண்டர்ட்ஸ், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஏர் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி பண்ணால் ஏர் குவாலிட்டி மெயின்டைன் ஆகும், இதுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.